அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான்னு சொல்கிறாங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா புதன் அறிவு, புத்தி கூர்மை, கல்வி மற்றும் வணிகத்திற்கு உரிய கிரகமாக கருதப்படுதுங்க. இதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவு கூர்மை மிக்கவர்களாகவும் துல்லியமான திட்டமிடல் மற்றும் நேர்த்தியான செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்றவர்களாகவும் எதையும் ஆழமாக ஆராய்ந்து உங்களுடைய கடின உழைப்பால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக இருக்குங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுமே அதனை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்களே ஒருவரோட வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியும், 2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பயிற்சியும், 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சியும் நடக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுது. குரு பகவானுக்கு இயற்கை சுடர் என்பது பொருள்னு சொல்கிறாங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க குரு பகவானே காரணமாக இருப்பாருங்க. குரு பயிற்சி என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் ஒன்றாக இருக்குங்க. குரு அதாவது வியாழன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கும் பல்வேறு நல்ல மற்றும் சவாலான பலன்களை ஏற்படுத்துவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில், வேலை, திருமணம், பணவரவு போன்ற முக்கிய வாழ்க்கை அம்சங்களில் குருவோட மாற்றம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய குரு பயிற்சியால் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக விலகப் போகுதுங்க. குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு செல்றதுனால வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்க போகுதுங்க. வேலையை விட்டுவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு கூட நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய போகுதுங்க. அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வுகள் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டுட்டு இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திகள் நடக்க போகுதுங்க. குரு பகவான் பயிற்சியானது உங்களுடைய சுப செய்தி வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. குருவோட பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுதுங்க. திருமணம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிள்ளைங்க கூட இனி திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளும் சூழல் ஏற்பட போகுதுங்க. திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது. உயர்கல்வி படிப்பதில் இருந்து வந்த தடைகளும் நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய பேச்சு இனிமையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. புத்திர யோகமும் உண்டாக போகுது. நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைய போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. நல்ல ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க. தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்க போகுது. தொழிலுக்கு நல்ல பார்ட்னர்கள் கிடைக்க போகிறாங்க. பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய உழைப்பையும் தன்னார்வத்தையும் வெளிப்படுத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க. அதீதமான உணர்வுகள் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. கௌரவத்தை அனைத்து இடத்திலும் எதிர்பார்க்க போகிறீங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாருங்க. லாபஸ்தானத்திற்கு மாறும்போது குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் ராசி, தனது 7ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானம், தனது 9ஆம் பார்வையால் பஞ்சமஸ்தானம் இதையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பலன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வரப்போகும் குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு. நன்மையும் சிரமமும் கலந்த பலன் வாழ்வில் உண்டாக போகுதுங்க. தாராள பணப்புழக்கம் இருக்கிறதுனால குறுக்கிடும் சிரமங்களை குறைத்து விடுங்க.
தம்பி தங்கையின் எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு நிறைவேற்ற கற்றுக்கோங்க. வீடு வாகனத்தில் தேவையான நடைமுறை மாற்றங்களை செய்து முடிக்க போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகளோட வேண்டாத நட்பு பிடிவாத குணமும் கொண்டு செயல்பட போகிறீங்க. இதமான அணுகுமுறையால் அவர்களை பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீகம் நாட்டம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. நல்லவர்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க. உடல் நலனா அக்கறை ஏற்படுங்க. எதிரியால் இருந்து வந்த தொல்லை படிப்படியாக குறைய போகுது. வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடன் தொந்தரவை ஓரளவு சரி கட்ட போகிறீங்க. தம்பதியர் ஒற்றுமை உணர்வுடன் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட போகிறீங்க. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அளிக்க போகிறாங்க. ஆடம்பர எண்ணத்துடன் அதிக பயன் தராத பொருள் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழிலில் ஏற்படக்கூடிய குறுக்கீடுகளை மாற்று திட்டத்தின் மூலம் முறியடிக்க முயல போகிறீங்க. தொழில் சார்ந்த பயணத்தை அடிக்கடி மேற்கொள்ள போகிறீங்க. தொழிலில் உற்பத்தி தரத்தையும் உயர்த்துவதில் குறுக்கீடுகளை சந்திக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் நிறைய ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருப்பது நல்லது. தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட போகுது. வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு கீழே பணிபுரிவர்களுடன் மென்மையாக கடைபிடிங்க. நல்ல பெயர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணி மாற்றம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய இடத்துல பணி சுமையும் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. முழுவனுடன் ஏற்றுக்கொள்ளு பணியினை செய்வது மிக மிக நல்லது. லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்ய போகிறீங்க. எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கும் நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. வீண் ஆடம்பர செலவுகள் தேவையற்ற வீண் பேச்சுக்கள் ஆகியவற்றை குறைச்சிக்கோங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்ள போகிறீங்க. நிர்வாக நடைமுறைகளை செலவு அதிகரிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் பெற்று அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வது நல்லதில்லைங்க. புதிய தொழில் முயற்சியை இப்போதைக்கு தவிர்ப்பது அவசியமாக இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துறையில் பணிபுரிபவர்கள் பணி சார்ந்த புதிய விஷயங்களை புரிந்து கொள்வதில் தயக்கம் கொள்ள போகிறீங்க. சக பணியாளர்களின் உதவி ஓரளவு உங்களுக்கு கிடைக்க போகுது. நிர்வாக அதிகாரிகளின் குறிப்பறிந்து நடப்பது மிக மிக நல்லதுங்க. திட்டமிட்டு பணியாற்றினால் மட்டுமே நிர்ணயித்த கால வரையறைக்குள் பணி இலக்கை எட்ட முடியுங்க. பணவரவு உங்களுக்கு சீராக இருக்க போகுது. பணி சுமையால் வருத்தம் ஏற்பட்டாலும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு சில கிடைக்க போகுதுங்க. பணியிடத்தில் பணி தவிர்த்த பிற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சுய தொழில் புரியும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அளவான மூலதனத்துடன் கடின உழைப்பால் சுமாரான உற்பத்தி விற்பனை உங்களுக்கு கிடைக்க போகுது. பணிவர்த்தனையில் தகுந்த பாதுகாப்பு நடைமுறை உங்களுக்கு அவசியமாக இருக்குங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் வளர்ச்சி பெற போகிறீங்க. படிப்புக்கான பண வசதி உங்களுக்கு சீராக கிடைக்க போகுது. வெளிவட்டார விஷயங்களில் ஈடுபடுவது மிக மிக நல்லது. வெளிநாட்டில் பயிலும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அக்கறையுடன் படித்து முன்னேற்றம் பெற போகிறீங்க. படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் மற்றும் சமூக பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவு மனப்பாங்குடன் நடந்த சிலரை உங்களுடைய எதிரியாக மாற போகிறாங்க. சமூக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வரப்போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் உறவினர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. எதிரிகளோட மறைமுக சூழ்ச்சிக்கு தக்க பதிலடி கொடுக்க போகிறீங்க. வழக்கு விவகாரத்தில் ஓரளவு உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. புதிய பதவி பொறுப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவிய போகுதுங்க. உத்திரம் 2, 3 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. எதிர்பார்ப்புகள் அகலப்போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. ஹஸ்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விற்பது நல்லது. சுபகாரியங்களில் வெற்றி பெற திட்டமிடுதலும் ஆலோசனை செய்வதும் மிக மிக நல்லதுங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதே மிக மிக நல்லது. சித்திரை 1, 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல வகை சோதனைகளும் தடகைகளும் தகர்த்த போகிறீங்க. எல்லா காரியங்களும் சரி சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய
ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்குங்க. சிக்கலான பிரச்சனைகளும் தீங்கும், கடன் பிரச்சனைகளும் தீரும். நன்றி.